வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். சேப்பக்கிழங்க கொழிய வேக வைக்கக்கூடாது. நான் இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 5 விசில் வச்சுட்டா வெந்துடும். என் குக்கரில் 5 விசில். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சா வேகும்னு பாருங்கள். இல்லை தனியாக வேக வைக்கணுன்னா மினிமம் 20 மினிட்ஸ் ஆகும். குழைய வேக வைக்கக்கூடாது. வறுக்கிறப்ப பிஞ்சு போயிடும். வேக வச்ச சேப்பக்கிழங்க தோல் சீவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியில் எண்ணெயை நல்லா தடவி வச்சிட்டிங்கன்னா அந்த பிசு பிசு இருக்காது, கத்திலையும் ஒட்டாது. தனியாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது மசாலா ரெடி பண்ணணும். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், பெருங்காயம், உப்பு, இதுதான் தேவையான பொருள். மிளகாய்த்தூள் இல்லைன்னா வெறுமே குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டாலும் போதும். இந்த மசாலா பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. சேப்பக்கிழங்க ஸ்லைஸ் பண்ணி தவிர மசாலாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா கூடாகணும். கோட்டிங் முடித்த உடனே இதை 10 நிமிஷம் தனியாக அப்படி விட்டுருங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல். ஃப்ரை பேனில் எடுத்துக்கிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு இந்த சேப்பக்கிழங்க ஒன்று மேலே ஒன்று போடாமல் தனித்தனியாக போட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சைடு ப்ரௌன் கலராக வரணும், அடுத்த சைடும் ப்ரௌன் கலராக வரணும். ஏன்னா ஏற்கனவே வேக வச்சுட்டோம் சேப்பக்கிழங்க. குழைய வேக வைக்காதனால நமக்கு நல்லா ஸ்லைஸாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால கலர் நல்லா ரெட் கலரில் இருக்கும். நேச்சுரலான கலராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேப்பக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம், கீரை, சாம்பாருக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வேக வச்சிட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் தான் தேவைப்படும். ஸ்கூலுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்து அனுப்பலாம். சேப்பக்கிழங்கு எப்படி வந்துருச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு கத்தியை வச்சு அழுத்துனீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.